ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் பலரினியா அசியாசிஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் வில்லன் டீம் யாருக்குமே தெரியாத மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய தயாராகிறாங்க. பக்காவாக பிளான் போட்டிருக்காங்க. இப்போ இதனை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை களத்தில் இறக்கி விட்றாங்க. அவங்க ஒரு ஸ்பை ஏஜெண்ட்டாக இருக்காங்க. உடனே அந்த டீமுக்குள்ளே போகிறாங்க. போய் எப்படியாவது வில்லன் டீமை கண்டுபிடிச்சி அவங்கள அந்த திட்டத்தை முறியடிக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களை அந்த டீமுக்குள்ளே என்ட்ரி ஆனது இவங்க பழி வாங்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாமே அந்த ஹீரோயினுக்கு துரோகம் செஞ்சு அந்த கூட்டத்தோட கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, வில்லன் டீமை எப்படி இவங்க அப்படியே அவங்களோட திட்டத்தில் முறியடிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோனுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. சூப்பராக ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக இதில் வளம்புறாங்க. அவங்களுடைய போர்ஷன் பார்க்குறது நல்லாவே இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்குது. படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் ஹீரோயினுக்கு தனித்துவமாக தெரியுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வில்லன் டீம் நல்ல ஒரு கெத்தான ஒரு வில்லனாக வராங்க. அவங்க செய்கிற சம்பவம்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. படத்தில் அந்த செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட் நல்லாவே இருக்குது. டூரேஷன் ரொம்ப குறைவாங்க. 1.5 மணி நேரத்தில் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதனால் தேவையில்லாத சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லைங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸ் தான் இருக்குது. அந்த ஒளிப்பதிவு அந்தளவுக்கு இல்லைங்க. கிராஃபிக்கெல்லாம் அப்படி தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் திறம்பட செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லாவே இல்லை. ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ட்விஸ்ட் எண்டிங் அந்தளவுக்கு இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட எல்லா படத்துலையும் இந்த அதிரடி ஆக்ஷன் மூவியில் எப்படி வருமோ அதே அளவுக்கு தான் இவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. வித்தியாசமாக ஒன்றுமே பண்ணல. ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் போக போக அதே மாதிரி தான் இருக்குது. இவங்க நல்லாவே திறம்பட எதுவுமே கொடுக்கல. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக இருக்குமாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரீல் சந்திப்போம்.